ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒண்டர்லாவை தான் நான் விசிட் பண்ண போகிறேன். விசிட் பண்ணி என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, ஃபுட்டுக்கு என்ன அமௌண்ட்லாம் அங்கே வாங்குகிறாங்க, என்னெல்லாம் கொண்டு போகலாம், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுங்கிறத நான் இந்த வீடியோவில் A to Z ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூரில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கட் ஆகுது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தீம் பார்க் அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி போயிருந்ததுனால செம்ம ரஷ்ஷுங்க. ஒவ்வொரு ரைடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு ரைடும் முடிக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், பார்க்கிங்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது பாருங்கள். நாங்கள் போன டைம் ஸ்டார்டிங், ஏன்னா தீம் பார்க் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் டைமுங்கிறதுனால எங்களுக்கு வந்து பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே அங்கே வாங்கலை. ஃப்யூச்சரில் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்தது. தண்ணியெலாம் நல்லா அந்த சூப்பராக ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஏன்னா அங்கே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க, எதுவுமே கொடுக்குறதில்ல. தண்ணி மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி உள்ளே போயிருந்தோம். அதனால் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் உள்ளே சூப்பராக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு மினி ரோபோவுக்கு மாடு வேஷம் போட்டு அதுக்கு வேஷ்டி, கொம்பு, மாலை எல்லாம் போட்டு சூப்பராகவே இருந்தது. உண்மையாலுமே நிறைய பேர் அதை லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்களேன், டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இங்கே மாடு மாதிரியே நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரகாட்டம், மயிலாட்டம், தாரதப்பட்டை இதெல்லாம் வந்து வச்சு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாரம்பரியமான வீடுங்கள்லாம் செட்டு போட்டு, மாடு செட்டெல்லாம் போட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி, உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த மேப்பை போய் பார்த்தோம். இதுதான் தீம் பார்க்கோட மேப். இப்படி தான் இருக்கும். சும்மா கொஞ்சம் வியூ பண்ணி பார்த்தோம், ஏன்னா ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஒன்றும் புரியல. சரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து உட்காந்து ப்ளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருந்தது. அப்புறம் முக்கியமாக நீங்கள் கொண்டு போகணும் என்ன அப்படின்னா, கொடை, அம்பர்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. ஏன்னா வெயில் மண்டையை பொழக்குதுங்க. ஒரு ரைடும் உச்சி வெயிலில் எடுத்துன்னு போய் நிற்க வச்சிடுறாங்க. ஸோ அதனால் கொடை இருந்தால் கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. இந்த ரைட்டில் இருந்தால் ஃபஸ்ட்லேயே இருக்கிற ரைட்ஸு. இதில் வந்து படுத்துக்கிட்டே அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருந்தது இந்த ரைடு. பேராக உட்காந்துக்கிட்டு சுற்றலாம். இந்த ரைடு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின்ஸ்லாண்டில் பார்த்துருப்போம். ஒரு ரைடு வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும், மேலே போயிட்டு கீழே இறங்கும். அது வந்து அப்படியே சீட்டில் உட்காந்த மாதிரி இருக்கும். இது எல்லாம் கால் தொங்க போட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ரைடு. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமாலயன் வாட்டர் ரைட் கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே தண்ணியில் புஷ்ஷுன்னு வந்து இறங்கும் அந்த ட்ரெயின், சின்ன ட்ரெயின். அது செம்மையாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரைட்லலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைடு வந்து இதுவாக தான் இருந்தது. இது உண்மையுமே சூப்பராக இருந்தது இந்த ரைடு. நிறைய கூட்டம் இருந்தது இந்த ரைடில். இதுவும் ஒன்று. இது பார்க்கவும் நல்லா இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா அதுவே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இதுவும் வந்து ஊஞ்சல் மாதிரி இப்படியும் நல்லா வேகமாக ஆடிட்டு இருந்தது. ஸோ நல்லா இருந்தது இந்த ரைடு. கிட்டத்தட்ட அங்கே போனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 ரைடு சூப்பராக இருந்தது. பெரிய ரைடு, சூப்பராகவும் இருந்த ரைடுனா ஒரு 5 ரைடு. அந்த 5 ரைடில் இந்த ரைடும் ஒன்று. நல்லா இருந்தது உண்மையாலுமே. எனக்கு ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா, இங்கே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. எனக்கு மட்டும் தான் வந்ததா, இல்லை அங்கே போன உங்களுக்கும் அது வந்துச்சாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன ரைடுனா, கார் ஓட்டுற ரைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய கஷ்டமான ரைடெலாம் இல்லை. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே போகலாம் இந்த ரைடு. அது சும்மா அப்படி சுற்றிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே கார் ஓட்டுற மாதிரி அந்த ஹேண்ட் பேர் இப்படி சுற்றின்னு இருந்தால் போதும். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் ரைடுன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே மேலேயும் கீழேயும் ஜம்ப் ஆகிற மாதிரியே சுற்றிட்டு இருந்தது. இது ஓரளவுக்கு ஓகே தான். அந்தளவுக்கு பெரிய ரைடு இல்லை, ஓகே. ஃபேமிலியாக போகலாம், கப்புள்ஸாக போகலாம் இந்த ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பராக ரைடு இருந்தது, ஃபேமிலிக்கான ரைடு இதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட உட்காந்துக்கலாம். அது ஸ்னோ மாதிரி யூனிஃபார்மேஷன் அப்படியே போயிட்டு
அப்படியே சுற்றிட்டு இருந்தது. நல்லா இருந்ததுங்க ரைடு. நிறைய ஃபேமிலிஸ் இதில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரைடில். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பாருங்க எவ்வளோ பேர் ஃபேமிலியோடு இருக்காங்க. இப்படி போயிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டு திரும்ப சுற்றிட்டு வருது. பாருங்கள் எப்படி போகுதுன்னு. நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே இந்த ரைடு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் நான் இல்லை, ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக சுற்றுதில்ல, அதுக்காகவே இந்த ரைடு போகலாம். போனீங்கன்னா எல்லா ரைடுமே கவர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை ஈஸியான ரைடுலாம் விட்டுட்டு வந்துடாதீங்க. கொடுத்த காசுக்கு எல்லா ரைடுமே கவர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்டுறது, எலக்ட்ரிக் கார் ஓட்டுற ரைடு. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த இமாலயன் வாட்டர் ரைடு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு இதில் லைனில் நின்ட்டோம். அங்கே போர்டில் பார்க்காமலே லைனில் நின்ட்டோம். கிட்ட போகும்போது ட்ரெஸ்ஸை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏன்னா ஈரமாக இருந்ததுன்னா இது உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கிறதுனால அலோவ் பண்ணதுனால அவ்வளோ நேரம் நாங்கள் லைனில் நின்னது வேஸ்ட்டாக போச்சு. அங்கே போர்டு போட்டிருக்காங்க, நாங்கள் பார்க்காம போயிட்டோம். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் வெட் கிளாத்தோடு போயிடாதீங்க. இதுதான் நிறைய ஹோட்டல்ஸ் அங்கங்கே இருக்குது, ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் தாங்க ஓவராக அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரே ஒரு பிரியாணி தாங்க வாங்கினோம். 360 கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கினோம். அது நல்லா இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, ஒர்த்தாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது. இதோ பாருங்கள், இதெல்லாம் தான் பிரியாணி மீல்ஸு எல்லாமே இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ப்ரைஸ் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் வாங்கியும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த பிரியாணி தான் நாங்கள் 360 கொடுத்து வாங்கினோம். அது காம்போன்னு வேறு, ஒரு கோக்கு வேறு ஒரு கிளாஸில். அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் மிக ஒர்த்தான ரைடு, த மாஸ்டர் ஆஃப் த ரைடு ஆஃப் த ஒண்டர்லா அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரைடை நான் சொல்லுவேன். ஏன்னா மரண பயத்தை காட்டுற ஒரு ரைடு தான் இது. இது வந்து டான்ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு நேம் அங்கே வச்சுருக்காங்க. சரியான ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. இது எல்லாம் செமையாக கத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. உண்மையுமே செமையாக இருந்தது இந்த ரைடு. மரண பயத்தையே காட்டின ரைடுனா இந்த ரைடுன்னு நான் சொல்வேன். ஆனால் இதை விட ஒரு ரைடு ஒன்று இருக்குது, அது அப்படியே இருக்காதுங்க அந்த ரைடு போனால். நான் டாப் 5 ரைடு சொல்கிறேன். அதில் இந்த ரைடுக்கு எத்தனாவது பிளேஸ்னால் நான் செகண்ட் பிளேஸ் கொடுப்பேன். அந்தளவுக்கு இது ஒர்த்தான ரைடு. அப்புறம் நாங்கள் இமாலயன் வாட்டர் ரைடில் போகும்போது மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டே போயிருந்தோம். தயவுசெய்து இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது தண்ணிக்குள்ளே இறங்கும் போது நம்ம உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிருது, ஃபோனும் நனைஞ்சிருது. நான் அந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இன்னும் என்ன ரைட்ஸ்லாம் இருக்குங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.